निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रव संयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये। कृष्णं नारायणं वन्दे कृष्णं वन्दे व्रजप्रियं कृष्णं द्वैपायनं वन्दे कृष्णं वन्दे पृथासुतम्। असाध्य साधक स्वामी असाध्यम तद किंवद रामदूत कृपा सिंधो மக்காரியம் சாதய பிரபோ. துருவனுக்கு பிரமீன் ஒரு மனைவி, இலான்னு ஒரு மனைவி. பிரமீன்றவள் சிசுமாரன் அப்படின்றவனுடைய பெண். பிரமி மூலியமா துருவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறா, கல்ப வத்சரனுட்டு. இலா அவள் வாயு பகவானுடைய பெண். அவள் மூலியமாக உத்கலன்னு ஒரு பிள்ளை, அப்புறம் ஒரு பெண்ணும் பிறக்கிறா. இப்போ இலா அப்படின்றவளுடைய வயத்துல பிறந்த உத்கலனை தான் நியாயமா ராஜாவாக்கணும். ஆனா உத்கலன் பிறப்புல இருந்து எப்படின்னா ஒரு ஜடமாட்டமே இருப்பானா, எதையும் பட்டும் படாத இருந்துண்டு அந்த மாதிரி. அப்ப சுத்தி இருக்கிறவாள்லாம் பார்த்தாலாம், இவர் இப்படி இருக்கார், இவரை போயிட்டு எப்படி ராஜாவாக்குறது? வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஜடமாக இருப்பார், உள்ளே பெருமாளத்துல பக்தி பண்ணுறக்கூடியவர், இவர் எப்படி ராஜாவாக்குறது அப்படின்னாக்க வத்சரனை ராஜாவாக்கணும்னு போறா. இப்போ வத்சரன் அப்படின்றவன் பிரமியினுடைய 2வது பிள்ளை, உத்கலாவை காட்டிலும் இளையவன். இப்போ வத்சராவை ராஜாவாக்குறா. வத்சராக்கு ஸ்வர்வீதி அப்படின்னு ஒரு மனைவி. அவள் மூலியமாக 6 பிள்ளைகள் பிறக்கிறா. புஷ்பாரண, திக்மகேது, ஈஷ, ஊர்ஜ, வசு, ஜெய அப்படின்னு. புஷ்பாரணக்கு 2 மனைவிகள், பிரபா, தோஷ அப்படின்னு. பிரபாக்கு 3 பிள்ளைகள் இருந்தா. பிராத்த, மத்தியந்தினம், சாயம்னு 3 பேர். இப்ப தோஷ அப்படின்றவள் மூலியமாக புஷ்பாரணக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறா. திரும்பி பிரதோஷ, நிஷித, வியுஷ்ட அப்படின்னு. வியுஷ்டாவனுடைய மனைவி புஷ்கரணின்னு பேரு. அவள் சர்வதேஜா அப்படின்ற ஒரு பிள்ளையை ஈன்றெடுக்கிறா. சர்வதேஜ அப்படின்றவனுடைய மனைவி தான் ஆக்கூத்தி. இது வேற, இந்த வேற ஆக்கூத்தி. இது ருச்சி பிரஜாபதியில ஆக்கூத்தி இல்லை, இது வேற ஆக்கூத்தி. சர்வதேஜாவனுடைய மனைவி ஆக்கூத்தின்னு இருந்தா. ஆக்கூத்தியினுடைய பிள்ளைகள் சக்ஷுஷ அப்படின்னு பேரு. அந்த சக்ஷுஷ ராஜாதான் அடுத்த மனுவா நியமிக்கப்பட்டார். ஆனால் தான் அந்த மன்வந்தரத்துக்கு சாக்ஷுஷ மன்வந்தரம்னு பேர் ஏற்பட்டது. இவர் தான் 6வது மனு. பின்பு நட்வலா அப்படின்றவள் சாக்ஷுஷ மனுவனுடைய மனைவி. அவள் மூலியமாக சாக்ஷுஷ மனுவுக்கு குற்றமற்ற இந்த பிள்ளைகள் பிறக்கிறா. புரு, குத்ச, திரித, தியும்ன, சத்தியவான், ரித, விரத, அக்னிஷ்டோம, அதிராத்திர, பிரத்யும்ன, சிபி, உல்முகன்னு 12 பிள்ளைகள் பிறக்கிறா. இப்போ இந்த 12 பிள்ளைகளில் உல்முக அவருடைய மனைவி புஷ்கரிணி மூலியமாக 6 பிள்ளைகளை ஈன்றெடுத்தார். அங்க, சுமன, கியாதி, கிரது, அங்கிரச, கய. ஆச்சா, இப்போ அடுத்தது இதில் அங்கனுடைய மனைவி தான் சுனிதா. சுனிதாவுக்கும் அங்கனுக்கும் பிறந்த பிள்ளை தான் வேணன். எப்போ பாரு அதர்ம பாதையிலேயே போயின்னு இருக்கிறவன் தான் வேணன். இன்னி வரைக்கும் அவனால் நாட்டில் ஒரு நல்லது நடந்தது கிடையாது. அங்கனோ பார்த்தார், இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு உட்காண்டிருக்கான், இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறது நல்லதே கிடையாதுன்னு சொல்லிட்டு நேராக காட்டுக்கு போனார். சன்னியாசம் வேண்டார், இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு தபஸ் பண்ணார், பிராணனை விட்டார். ஹே விதுரா, இந்த ரிஷிகள்லாம் இருந்தாளே, அவள்லாம் இந்திரன் கையில் இருந்த வஜ்ராயுதம் எவ்வளோ கூர்மையாக செயல்படுமோ அவ்வளோ கூர்மையாக இருந்தது இவாளுடைய சாபத்தினுடைய சொற்கள். அவள் வேணனை கோபத்தினால சபிச்சுடுறா. இவன் வேணனும் இறந்து போயிடுறான். அவன் மரணத்துக்கு அப்புறமா ராஜாவே இல்லை. நாடே இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடுத்து. எல்லா ஜனங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டா. இதை பார்த்து ரிஷிகள்லாம் என்ன பண்ணா, வேணனுடைய வலது கையை கடைய ஆரம்பிச்சா. அது கடையறதன் மூலியமாக மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாக பிருத்து மகாராஜா தோன்றினார்.
பிருத்து மகாராஜா இந்த பூமியை ராஜ்ய பரிபாலனம் பண்ணதுனால தான் இந்த மண்ணுக்கு வந்து பிருத்திவின்னு பேர் ஏற்பட்டது. பிருத்து மகாராஜா வந்த அப்புறமா இந்த நாட்டில் மாதம் மும்மாறி மழை பெய்யறது, தர்மம் மேலோங்கித்து, இழந்த அத்தனை சொத்துக்களும் திரும்பி பூமிக்கு ஏற்பட்டன. இந்த பூமி வந்து செழுமையாக இருந்தது, எல்லா ஜனங்களும் சந்தோஷப்பட்டா. இதெல்லாம் நடக்கிறது. அப்புறம் பிருத்து மகாராஜா அஸ்வமேத யாகம் பண்ணுறார். இவரோட அஸ்வமேத யாகத்தில் மகாவிஷ்ணு சாட்சாத்காரமாக அவரே தோன்றுற அந்த யாகத்தில் பிருத்து மகாராஜா அதுக்கப்புறம் நாட்டில் இருக்கிறவாளுக்கு நல்லதையெல்லாம் சொல்கிறார். அதன் பின்பு ருத்ரகீதம்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லப்படுறது 24வது அத்தியாயத்தில் 4ஆம் ஸ்கந்தத்தில். விஜிதாஸ்வ அப்படின்னு மகாராஜா பிருத்துவனுடைய ஒரு பிள்ளை. அவர் வந்து அப்பா மாதிரியே எல்லா விஷயங்கள்லேயும் இருப்பார். ஸோ அவர் வந்து ராஜாவாக இருக்கார். அவர் அவருடைய உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு திக்கில் இந்த பூமியை வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டார். மகாராஜா விஜிதாஸ்வ கிழக்கு திசை, அதாவது ஈஸ்டர்ன் குவார்ட்டர்ஸ் இந்த பூமியில் இருக்கே, அதை வந்து ஹரியக்ஷ அப்படின்னு அவரோட உடன் பிறந்தவர் கொடுத்தார். தெற்கு திசையை வந்துட்டு தூம்ரகேஷ அப்படின்ற ஒரு தம்பிக்கு கொடுத்தார். மேற்கு திசையை வந்து பிருக்க அப்படின்றவருக்கு கொடுத்தார். வடக்கு திசையை திரவிண அப்படின்றவருக்கு கொடுத்தார். மகாராஜா விஜிதாஸ்வ இந்திரனை வந்து வழிபட்டு இந்திரனை நோக்கி தபஸ் பண்ணி அந்தர்தான அப்படின்னு ஒரு பேரையும் பெற்றுண்டார். அந்தர்தானன்றது அவருக்கு ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்டாக்க, இந்த தேவர்கள்லாம் பார்த்தேன்னாக்கா நினச்ச மாத்திரத்தில் தோன்றுவா, நினச்ச மாத்திரத்தில் மறைஞ்சு போவா. அந்த நினச்ச மாத்திரத்தில் மறைஞ்சு போகக்கூடிய சக்தியை தான் வந்து இவன் பெற்றுண்டான் இந்திரனிடத்துலேருந்து பிரார்த்தனை பண்ணி. அதுக்கப்புறம் இவனுடைய மனைவி யார், விஜிதாஸ்வனுடைய மனைவி ஷிகண்டினி அப்படின்னு இருந்தா. அவளுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். பாவக, பவமான, சுச்சி அப்படின்னு 3 பேர். இப்போ இவாள்லாம் சாக்ஷாத் அக்னி தேவர்களாட்டமே அவ்வளோ சக்திசாலிகளாக இருந்தாளாம். இப்போ மகாராஜாவான அந்தர்தான அவனுடைய இன்னொரு மனைவிக்கு வந்து நபஸ்வதி அப்படின்னு பேர். அவள் மூலியமாக ஹவிர்தான அப்படின்னு ஒரு பிள்ளை பிறக்கிறான். ஆச்சா, இந்த மகாராஜா அந்தர்தானன்ற வந்து ரொம்ப லிபரலாக இருந்தவன். இந்திரனை வந்து கொல்லவே இல்லையா. ஏன்னா அந்த இந்திரன் அப்படின்றவன் வந்து இவ அப்பாவோட குதிரையை வந்து யாகசாலையில் வந்து கடத்தின்னு போயிட்டான். அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு கூட இந்திரனை வந்து இவன் கொல்லலை. இந்த டாக்ஸ் எல்லாம் போடுறது, ஜனங்களை தண்டிக்கிறது, அவளை ஃபைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்பப்பெல்லாம் அந்தர்தானக்கு பண்ணணுன்ற சூழல் ஏற்பட்ட போதும் அவன் அதெல்லாம் பண்ணாத, அவன் தன்னையே வந்து இந்த யாக யஜ்ஞாதிகளில் வேதம் சொல்லக்கூடிய கர்மாக்களில் ஈடுபட்டுண்டு அப்படியாக நாட்டை வந்து செழுமையாக பார்த்துட்டான். ஏன்னா அவன் ஆத்மாவை உணர்ந்தவன், பரந்தாமனை உணர்ந்தவன். இப்போ இவனுடைய பிள்ளை ஹவிர்தானன்னு இருந்தான். அவனுக்கு மனைவி ஹவிர்தானின்னு இருந்தால் ஹவிர்தானி மூலியமாக 6 பிள்ளைகள் அவளுக்கு பிறக்கிறது. பர்ஹிஷத்து, கய, சுக்ல, கிருஷ்ண, சத்ய, ஜிதவ்ரத அப்படின்னுட்டு. மகாராஜா பர்ஹிஷத் வந்து எல்லா யாகங்களையும் பண்ணுவானா இந்த பிரபஞ்சத்தில். குஷ தர்ப்பத்தை எல்லாத்தையும் முழுக்க பரப்பி வச்சு அந்த தர்ப்பத்தினுடைய மேற்பகுதியை வந்து கிழக்கு திசையை நோக்கி வச்சுருவானா. மகாராஜா பர்ஹிஷத்துக்கு அன்னிலேருந்து பிராச்சீன பர்ஹிஸ்ன்னு பேர். அவர் பிரம்மாவுடைய ஆக்ஞையின் பேரில் சதத்ருதி அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருப்பாளாம். சதத்ருதிக்கும் பிராச்சீன பர்ஹிஸுக்கும் கல்யாணம் நிகழும்போது சப்தபதின்னு பண்ணுவா. அக்னி குண்டத்தை வலம் வருவா. அப்படி இந்த அக்னி குண்டத்தை வலம் வரும்பொழுது அக்னி தேவனுக்கே அவளை பார்த்தா அப்படி ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு தான், ஆஹா என்ன ஆச்சரியமாக இருக்கா, என்ன ஆச்சரியமாக இருக்கா, இவ்வளோ நம்ம பண்ணிண்டா தேவலையே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். இதுக்கு முன்னாடி அக்னி தேவனுக்கு ஒரு ஆசை இருந்து சுகி அப்படின்றவள் மேலே, ஏன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருப்பாளாம். சதத்ருதியை கல்யாணம் பண்ணிண்டார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அசுரர்கள், கந்தர்வ லோகத்தில் இருக்கிறவா, ரிஷிகள், சித்தலோகத்தில் இருக்கிறவா, நாகலோகத்தில் இருக்கிறவா, அவளை கூட ஈர்க்கும் அளவுக்கு இவ்வளோ கொலுசு சத்தம் இருக்குமா.
பிராச்சீன பர்ஹீஸுக்கு மொத்தம் 10 பிள்ளைகள் சததுருத்தி மூலியமா பிறந்தன. இந்த 10 பிள்ளைகளுக்கும் பிரச்சேதஸுகள்னு பேரு. பிராச்சீன பர்ஹீஸு பிரச்சேதஸுகள் இடத்துல சொல்றார், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை பெற்றுக்கோ, பிராஜாபத்திய மூலியமாக நாட்டை செழுமையாக பார்த்துக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது, தர்மத்தை நல்ல நாட்டணும், அதுக்கு தான் இந்த பிராஜாபத்திய முதலிய விஷயங்கள், பகவான்கிட்ட பக்தி பண்ணணும்னு போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு அவர் நேர புறப்பட்டு போகிறார். இப்போ இந்த பிராச்சேதஸுகள் இவ அப்பா இதை சொல்லிட்டாளேன்னு சொல்லிட்டு நேர கடலை நோக்கி பிரயாணம் பண்ணாலாம். கடலில் போயிட்டு 10,000 வருஷத்துக்கு தபஸுகள்லாம் பண்ணான். அவளோட தபஸ் மூலியமாக சர்வேஸ்வரனான சிவபதியான ஸ்ரீமன் நாராயணனை தான் வழிபட்டா. பிராச்சீன பர்ஹீஸனுடைய பிள்ளைகள்லாம் புறப்பட்டு அவ தபஸ் பண்ண போன விட்டு அப்போ சிவபெருமானை பார்க்குறாளாம். சிவபெருமானை சந்திக்கிறா. சிவபெருமான் இவா மேலே இருக்கிற காருண்யத்தினால ருத்ரகீதம் அப்படின்றத எடுத்துடைக்கிறார். நமஹ பங்கஜநாபாய பூத சூக்ஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூட்டஸ்தாய ஸ்வரோச்சிஷே. ஹே சர்வேஸ்வரா, உங்களுடைய நாபியிலிருந்து தான் அழகான தங்கத்தாமரை பூவானது பூத்தது. நீர் தான் அத்தனை இந்திரியங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர், எல்லா வஸ்துக்கள்லையும் சர்வா வியாபியாக இருக்கக்கூடியவர். ஹே வாசுதேவரே, சதா ஆனந்த நிலையத்தில் இருக்கக்கூடியவர் நீங்கள் தான். பிறப்பில்லாதவர், இறப்பில்லாதவர், ஆதியும் அந்தமுமாய் இருக்கக்கூடியவர்னு சிவபெருமான் பெருமாளை போற்றி பாடுறார் அந்த ருத்ரகீதத்தில். அதன் பின்பு வரக்கூடிய சரித்திரம்தான் புரஞ்சன ரூபாஜானம். அதையும் நாம் இன்று அனுபவித்து விட்டு இன்னியோட 4ஆம் ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணிடலாம். பிராச்சீன பர்ஹிஷம் க்ஷத்தः கர்மஸ்வாசக்த மானசம் நாரதோ தியார்ம தத்வஜ்ஞः கிருபாலு பிரத்யபோதயத் ஸ்ரேயஸ்வம் கதமத்ராஜன் கர்மணாத்ம ஈயசே துக்கஹானி சுகா வாப்திஹி ஸ்ரேயஸ்தன்னேஹ சேஷ்யதே. ஒரு சமயம் பிராச்சீன பர்ஹிஷ் அவருடைய மனசு கர்மங்கள்லாம் ஈடுபட்டிருந்தது. அப்போ நாரதர் பிராச்சீன பர்ஹீஸை பார்த்து கேட்டாரா, துருவ வம்சத்தில் பிறந்தவரே, நீர் இப்படி எல்லா கர்மங்களையும் விடாது செஞ்சுட்டு இருக்கே, இதனால என்ன பலன் நினச்சிட்டு இருக்கீங்கோ? உண்மையான பலன் எது தெரியுமா? துக்கங்கள் எல்லாம் நீங்கி உயர்ந்த இடத்துக்கு சென்று நித்தியமாக அங்கே சுகமாக இருக்கிறது தான் உயர்ந்த பலன். இப்போ நீங்கள் இத்தனை கர்மங்கள் பண்ணுறீங்களே, இதனால உங்களுக்கு என்ன பலன், எதுக்காக எல்லாம் பண்ணுறேள் அப்படின்னு கேட்டப்போ பிராச்சீன பர்ஹீஷ் சொல்கிறார், ஹே நாரதரே, மகர்ஷியே, என்னுடைய மனமானது வெறும கர்மங்களை பண்ணணும்னு தான் போயின்னு இருக்கே தவிர நீர் சொல்கிற தத்துவஜான விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது. மெய்ஞானம் எதுவோ தேவரீர் போதிச்சீர்னா நிச்சயமாக அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்ல நாரதர் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். போஹோ பிரஜாபதே ராஜன் பசூன் பஷ்யத்வயாத்வரே சப்ஞாபிதான் ஜீவ சங்கான் நிர்கிரணேன சஹஸ்ரஷः. ஹே ராஜா, ஆமாம், நீர் மாட்ட கர்மான்னு சொல்லிட்டு எத்தனையோ மிருகங்களை பட்சிகளை எல்லாம் கொண்டிருக்கேளே கருணையே இல்லாமல். நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ அத்தனை பேரும் டைம் பார்த்துட்டுருக்கா உங்களை பழி வாங்கிறதுக்கு. இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கள் போன அப்புறமா அவளோட கோபம் எல்லாம் மொத்தம் சேர்ந்து நீங்கள் அப்புறம் நரகத்துக்கு தான் போவள். அதனால் இப்போ இதிலேருந்து நீர் விடுபடுறதுக்கு நான் ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்கோ. புரஞ்சனன்னு ஒருத்தரோட கதை சொல்கிறேன். ஆசீத் புரஞ்சனோ நாம ராஜா ராஜன் பிரஹ்ஷ்டவாஹா தஸ்யா விஜ்ஞாத நாமாசீத் சகா விஜ்ஞாத சேஷ்டிதः. ஒரு ஊரில் புரஞ்சனன்னு ஒருத்தர் தான். அவனோட நண்பன் அவிஜ்ஞாத்தான்னு பேர். இவா 2 பேரும் ஊர் விட்டு ஊர் போகிறா. அப்படி ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊரை தேடிண்டே போகிறச்சே இவா ஒரு இடத்துக்கு வரா. அந்த இடத்துக்கு நவத்வாரபுரின்னு பேர். அதில் 9 கதவுகள். அந்த 9 கதவுகள் வாயில்கள் எப்படி இருந்ததுன்னா நன்னா மாணிக்க வஜ்ர வைடூரியங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய வாயில்கள். பார்க்கறதுக்கே அப்படி அட்டகாசமாக ஆச்சரியமாக இருந்தது. புரஞ்சன் அந்த வீடை பார்த்தான். பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. அவிஜ்ஞாத்தா, நம்ம வேணா அந்த வீட்டுக்குள்ளே போகலாமா அப்படின்னா, இதை வேணா நம்ம ராஜ்யமாக அமைச்சுக்கலாமான்னா. அவிஜ்ஞாத்தா சொன்னான், பொறு
அவசரப்படாது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் யாரா இருக்காளான்னு பார்க்கணும், எல்லாம் இருக்குது, செட் ஆகுமான்னு பார்க்கணும், வெளி தோற்றத்தை மட்டும் வச்சுட்டு உள்ளே போகணும்னு டிசைட் பண்ண முடியாதுன்னு. புரஞ்சனன் உடனே அப்படியே காத்துட்டு இருந்தான். யாரையா பார்க்கலாமா அப்படின்னா 16 வயசு இளம் பெண் யுவதி ஒருத்தி வெளில வந்தா. அவளை பார்த்த நன்னா அட்டகாசமாக இளவரசி ஆட்டம் இருந்தா. அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசரம் 5 தலை நாகம் ஒன்று அவளுக்கு தலைக்கு மேலே இருந்தது. அவளை தூக்கிண்டு வர்றதுக்கு ஒரு 10 பேர் பல்லாக்கில் இருந்தால் தூக்கிண்டு வந்தா. இவளை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தா பார்க்குறதுக்கு. ஆஹா எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி புரஞ்சனனுக்கு அந்த பெண்ணை பார்த்த உடனே கண்டதும் காதல். அவள் பேர் புரஞ்சனி. புரஞ்சனனுக்கு புரஞ்சனி மேலே காதல் வந்தது. அவள் உடனே கேட்குறான், ஹே பெண்ணே, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னா. அவள் உடனே, உன்னை காட்டில் பிரபஞ்சத்தில் அழகன் யாராக இருக்க முடியுமா? கண்டிப்பாக பண்ணிண்டா உன்னை தான் பண்ணிப்பேன்னா. 2 பேரும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிண்டா. அவள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறா. இந்த 5 தலை பாம்பு இருக்கே, அந்த பாம்பு தான் அந்த அரண்மனையை காவல் காத்துட்டு இருந்தது. இவன் எந்த கட்டத்துக்கு போயிட்டான் அப்படின்னாக்க, ஒரு கட்டத்தில் क्व विच्च शोचति जायाम अनुशोचति दीनवत् अनुकृष्यति कृष्यन्त्याम मुदिताम अनु மோதத்தே. அவள் சிரிச்சா இவன் சிரிக்கிறான், அவள் அழுதா இவன் அழறான், அவள் சாப்பிட்டாதான் இவன் சாப்பிட்றான். அப்படியே 2 பேரும் ஒன்றுத்தோட ஒன்றா அப்படியே கலந்துண்டு வாழ்ந்துட்டானாம். ஒருத்தர் விட்டு இன்னொருத்தரால் இருக்க முடியல, அந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையானது ஓடின்னு இருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, சச்சார மிருகயாம் தத்ர திருப்த ஆத்தேஷு கார்முக விஹாய ஜாயாம் அததார்ஹாம் மிருக வியசன லாலசக. ஒரு சமயம் ராத்திரி வேளையில் புரஞ்சனியை விட்டுட்டு இவன் புறப்பட்டு வேட்டையாடுறதுக்காக போகிறான். அப்போது தேர் எடுத்துட்டு என்ன கம்பீரமாக வேட்டையாடுறதுக்காக போகிறான். ஒரு பக்கம் அவன் வேட்டையாடுறதுக்காக போகிறச்சே, இந்த பக்கத்தில் புரஞ்சனியோட பணிப்பெண்கள்லாம் இருப்பா இல்லையா, அவள் அத்தனை பேர், ஒரு 10 பேர் சொன்னோமா, அந்த 10 பேரும் புரஞ்சனி இடத்துல வந்து புகார் பண்ணுறா. என்ன நீ மாட்டுக்கு அசந்து தூங்கிட்டு இருக்க, உன் கணவன் எழுந்திருத்து வேட்டையாடுறதுக்காக போயாச்சு தெரியுமோ, அதை கூட கவனிக்காத நீ என்ன இப்படி படுத்துட்டு இருக்க, உன்னை விட்டுட்டு போயிட்டான் உன் காத்துக்கார், களையும் போ அப்படின்னா. இவ பார்த்தா பொறுமையாக இருங்க, அவர் திரும்பி வரட்டும், நான் பேசிக்கிறேன்னா. கணவன் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தா. புரஞ்சனன் வந்தான், வேட்டையாடி முடிச்சுட்டு. புரஞ்சனன் நன்னா திட்ட ஆரம்பிக்கிற. இவ தலைவிரி குளத்துக்கு போயிட்டா புரஞ்சனி. ஆனால் தலையை வச்சுண்டு நன்னா திட்டுன்னு திட்டுறா. அது என்னம்மா நீ என்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி திட்டுறா. இவன் உடனே வேற வழி இல்லாத நான் பண்ணது தப்புன்னு சொல்லி புரஞ்சனி காலில் விழறான், சரணாகதி பண்ணான். அவளை ஏத்துண்டா. 2 பேரும் எப்பயும் போல சந்தோஷமா இருந்துட்டு வரா. அப்போ ஒரு சமயம் சண்டவேகன்னு கந்தர்வர்களுக்கு தலைவனான ஒரு அரசன் அவன் புறப்பட்டு வரான். எதுக்கு அப்படின்னாக்க, புரஞ்சனனுடைய சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்கிறதுக்கோசரம். அப்போ சண்டவேகன் அப்படின்றவன் பல்லாக்கில் வரான். அவனை தூக்கிண்டு வர்றதுக்கு மொத்தம் 360 பேர். ஒரு பக்கம் தாங்கிறதுக்கு பல்லாக்க 180 பேர் இருந்தா. அந்த மாதிரி 360 பேர் பல்லாக்க தாங்கிண்டு வரா. அவனுக்கு நிகரா ஒரு கந்தர்வ பெண்ணும் இருந்தா. இந்த சண்டவேகன் புரஞ்சனன், அவனுடைய மனைவி புரஞ்சனி, அப்புறம் அந்த 5 தலை பாம்பு பிரஜாகரன்னு பேரு, இவ 3 பேரை நோக்கி படையெடுப்பு எடுத்துட்டு இவன் பாஞ்சால தேசத்திலிருந்து வரான். அப்போ காலனுடைய பெண், அவளுக்கு துர்பகான்னு பேரு. அவ என்ன பண்ணாலும், ஒரு சமயம் புரு வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசன் அவளை ஏத்துண்டாலாம். யயாத்தியினுடைய இளம் பிள்ளை அவளை ஏத்துக்கிறான். ஏத்துண்ட உடனே அவனுக்கு நித்தியம் இளமை, நித்தியம் யௌவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வரம் அவனுக்கு கிடைக்கிறது. இவளுக்கே துர்பகை அப்படின்னாக்க, இவ பக்கத்தில் போனால் யாராலையுமே வாழ முடியாது. ஏன்னா இவ காலனுடைய பெண், அதனால் யாராலையும் யௌவனத்திலே வாழ முடியாது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, துர்பகைன்னு ஒருத்தி வரா. இந்த யவனர்களில் தலைமை தாங்கக்கூடியவனுக்கு பயன்னு பேர். அவனிடத்துல போய் பேசுகிறா, நான் ஒன்று கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்படுறேன், நீயும் நன்னா பார்க்கறதுக்கு இளம் வயது பிள்ளையா இருக்க, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிண்டா நம்ம 2 பேரோட இலக்கும் நிறைவேறும்னா. அவன் பார்த்தான், உன் பேரே துர்பக, நான் இளமையாக இருக்கேன், இளம வயசுக்காரா போய் உன்னை ஏற்றுப்பாளா எங்கேயாவதுன்னா.
ஏன்னா இவ காலனுடைய பெண்ணா இருக்கிறதுனால மிருத்யு தேவத்தை ஆச்சா. உன்னை போய் நான் ஏத்துண்டாக்கு என் நிலைமை என்னத்துக்காருது, அதனால வேண்டாம் இரு. ஆனா நீ எதுக்காக என்னோட சேரணும்னு ஆசைப்படுறன்றது எனக்கு புரியுறது. அதனால நான் என்னோட உடன் பிறந்தவன் பிரஜ்வரான்னு இருக்கான், அவனை உன்னோட அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி பிரஜ்வர காலனுடைய பெண் துர்பக, பின்பு இந்த பயன், இவ அத்தனை பேருமே சேர்ந்து சண்டவேகந்தான் கூட வரான். 360 நாள் 360 பேர் படையெடுப்போட அத்தனை பேரும் சேர்ந்துட்டு நேர அந்த புரஞ்சன அவனுடைய நாட்டை வந்து எதிர்நோக்கி இவ அத்தனை பேரும் வரா, பக்கத்துல வரா. முதல்ல புரஞ்சனன் இத்தனை வருஷமா சண்டை போட்டு இருந்தான் யுத்தத்துல. இப்ப அவன் இவன் அத்தனை பேர் ஏத்து நிக்கணும்னு பாக்குறான். அப்ப அவன் தேரானது அடிபட்டு போச்சு, கீழே இறங்கினான். இவன் அதுக்குள்ள இவன் அடிச்சுட்டோ நேர அந்த 5 தலை பாம்பை தான் அடிக்கிறதுக்காக போறான். ஏன்னா அதான் அரண்மனை காவல் காத்துட்டு இருக்கு. அதனால ஒரு பக்கம் புரஞ்சனோட சண்டை, புரஞ்சனியோட சண்டை, இன்னொரு பக்கம் 5 தலை பாம்போட சண்டை. இவா 2 பேர் அவா சரீர தளலாம் அடி வாங்கிட்டா. அங்க அந்த 5 தலை பாம்பானது சாஞ்சுடுத்து கீழே, அதுக்கு பிராணம் போயிடுது. பிராணம் போன உடனேவே அந்த அரண்மனையானது மொத்தமா கொழுந்து விட்டு எரிஞ்சுது. இப்ப இவா 2 பேர் மட்டும்தான் இருக்கா. இதுல புரஞ்சனனுடைய மனைவி போயிட்டா. புரஞ்சனன் அவனுடைய மனைவி நினைச்சுண்டே பிராணனை விட்டா. அடுத்த பிறவியில வைதர்பி விதர்ப நாட்டு பெண்ணாக பிறக்கிறா. வைதர்பி விதர்ப நாட்டு பெண் மலையத்வஜன் ஒரு அரசனை கல்யாணம் பண்ணிக்கிறா. கொஞ்ச நாள் 2 பேரும் சௌக்கியமா இருக்கா ராஜ்யத்துல. அதுக்கப்புறம் மலையத்வஜ வந்து புறப்பட்டு காட்டுக்கு போயிடுறான், தபஸ் பண்ணா, பிராணனை விட்டா. இவ பார்த்தா இது கணவனே போனதுக்கு அப்புறம் நான் என்ன உயிரோட இருக்கணுமான்னா, அப்ப இவ அக்னியை ஏற்படுத்தி அதுக்குள்ள குதிக்கணும்னு போறச்சே சன்னியாசி ஒருத்தர் வந்தார். என்னம்மா திருப்பி குதிக்க போறியான்னு சொல்லி தடுத்து நிறுத்தி சதுபதேசம் பண்ணி மெய்ஞானத்தை காமிச்சு கொடுத்து அதுக்கப்புறமா இதுதான் மோட்சத்துக்கு உண்டான மார்க்கம்னு காமிச்சு கொடுத்தாருன்னு சரித்திரம். இப்ப இத்தனை நேரம் பார்த்துட்டு இருந்தோமே, இது ஏதோ யாரோ ஒரு சரித்திரம் நினைச்சுக்காதீங்கோ, இதெல்லாம் நம்மளோட சரித்திரம் தான். புரஞ்சன அவிஜ்ஞாதா, புரஞ்சனன்றது ஜீவாத்மா, அவிஜ்ஞாதா அப்படின்றது பரமாத்மா. இவா 2 பேர் ஊர் விட்டு ஊர் வந்தாலே அதுதான் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறது, ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை எடுத்துக்கிறது. அப்ப இன்னொரு உடம்புக்கு வந்தா அந்த உடம்பு பார்க்கறதுக்கு அப்படியே ஆச்சரியமா இருந்தது. அதுல 9 ஓட்டைகள் இருந்தது. அந்த 9 ஓட்டைகள் தான் என்னது, நவத்வாரபுரின்னு பேரு. 2 கண்ணு, காது, மூக்குல 2 ஓட்டை, அதுக்கப்புறம் வாய், அதுக்கப்புறம் மலமூத்திர கழிக்கும் இடம். இப்ப இதெல்லாம் சேர்த்து 9 ஓட்டைகள் ஆயிடுத்து. இந்த 9 ஓட்டைகளும் சேர்ந்தது தான் அந்த உடம்பு. அந்த உடம்பு பார்க்கறதுக்கே வெளிலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அட்டகாசமா ஆச்சரியமா இருக்கு, அழகா இருக்கு. என்ன இதை வேற ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்கு வேற நம்ம அவாவா பஞ்சாரா ஸ்பெஷல் கிட்டு போடலாமா, ஃபேர் அண்ட் லவ்லி போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன இந்த உடம்பு எவ்வளோ அழகா இருக்கு. இந்த அழகான உடம்பை பார்த்து தான் ஜீவாத்மா மயங்கிறது. ஏன், கர்ம வசத்தினால. சரியா? அப்படி ஜீவாத்மா மயங்கி பரமாத்மா இடத்துல சொல்றது, ஹே பரமாத்மா பேசாம இந்த சரீரத்தை எடுத்துக்கலாமான்னா, அப்ப அவிஜ்ஞாதா நிறுத்துறான். ஏய், ஏற்கனவே இப்பதான் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துட்டு இருக்க, திரும்பி இன்னொரு சரீரத்துக்குள்ள போறேன்ற, வேண்டாம் சொன்னா கேளு, இது விபரீதமா போகும், திருப்பி திருப்பி நீ பிறவி எடுத்துட்டே இருப்ப அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது, நான் இந்த உடம்பை பார்க்கறதுக்கு நான் எடுத்துப்பேன் அப்படின்ட்டான். பரமாத்மா பார்த்தா சரி பொறுமையாவது இருக்கும் நாய் அப்படின்னா. அப்புறம் இந்த உடம்புல இருந்து என்ன தோணித்து, நவத்வாரபுரே தேஹி அப்படின்னு கண்ணன் கீதையில இந்த உடம்ப சொல்றார். இந்த நவத்வாரபுரே தேஹின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பு, இதுல என்ன இருக்கு அப்படின்னா புத்தி இருக்கு. புத்தி தான் அந்த புரஞ்சனி. அவளை பார்த்த உடனே ஜீவாத்மா கண்டதும் காதல், 2 பேரும் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துண்டா, பண்ணிக்கலாமான்னு 2 பேரும் ஒத்துமையாயிட்டா. இந்த புத்திக்கு மேல ஒரு 5 தலை பாம்பு ஒண்ணு காவல் காத்துட்டு வந்ததே, அந்த 5 தலை பாம்பு தான் மனசு. இவளை தூக்கிட்டு வந்ததே பல்லாக்குல ஒரு 10 பேர், அதுதான் 10 இந்திரியங்கள். 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். இப்ப இந்த 10 இந்திரியங்கள், மனசு, புத்தி இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு சரீரம். அப்ப ஜீவாத்மா சரீரத்துக்குள்ள போறது. பரமாத்மா இப்ப ஏண்டா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஆசீர்வாதம் வாங்குறீங்க, நான் சொன்னேன் நீ கேட்கல, சரி மகனே ஒன்றமத்துன்னு பெருமாள் சைலண்ட் அப்சர்வரா உள்ள போய் உட்காந்துடுறார். அந்தர்யாமியா சரீரத்துக்குள்ள எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருக்கார். அப்ப என்ன ஆறுது, ஒரு நாள் புரஞ்சனன் வேட்டையாடுறதுக்காக போறான், அவன் மனைவி தூங்கிட்டு இருக்கிற சமயத்துலன்னு சொன்னோமோ இல்லையோ. அது என்னதுன்னா, ஜீவாத்மா சேர்த்து வச்ச
புண்ணியத்தினுடைய பலனாக ஒரு நாள் அது பரந்தாமன் தான் கடைசி, அவனை தான் நாம் அடையணும்னு புரிஞ்சுண்டு பரமாத்மாவை தேடி போகிறது. அப்போ இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் புத்தி கிட்ட போய் சொல்கிறது இதெல்லாம் கிடையாது, நடக்கவே நடக்காது. முதல்ல அந்த ஆத்மாவை பிடிச்சி இழு அப்படின்றத புத்தி என்ன சொல்கிறது, உடனே ஜீவாத்மாவை பிடிச்சி என்னென்ன எண்ணங்கள் வருது பரமாத்மாவை அடையணும்னு சொல்லும் பொழுது மனசு என்னென்ன கிளேஷங்கள் பாசங்கள்னால அகப்பட்டு கிடக்கு. அதெல்லாம் கிடையாது, இங்கே இருந்தால் இங்கே நல்லா இருக்கணும். சம்சார சாக்கரங்களோட நல்லா இருக்குது தெரியுமா, இங்கே இருக்கிற வாழால நல்லா இருக்கா. ஒரு சில பேர் கெட்ட வாழாக இருக்கா, ஒரு சில பேர் நல்ல வாழாக இருக்கா. ஆனால் பிரபஞ்சத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அதே மாதிரி நாம் இப்போ சந்தோஷப்படுற மாதிரி நிகழ்வுகள் இருக்குது. எத்தனையோ இடங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது இயற்கை. இதெல்லாத்தையும் விட்டுட்டு நீமா பரமாத்மாவை தேடின்னு போறியே, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு புத்தி இந்திரியங்களோட சேர்த்து கெடுக்கிறது. ஏன்னா புத்திக்கு பௌத்திக ஞானம் மாத்திரம்தான் உண்டு. ஆச்சா, புத்தியால் இந்த சம்சாரத்தை தாண்டி வெளில யோசிக்க தெரியாததுக்கு. ரைட்டு, மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா, கிடையாது. அப்போ மனசனுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆகுது, இந்த ஆத்மா புத்தி பயிற்சிக்க வேண்டி இங்கே இருக்கேன்னு இருக்கிறது. அப்போ தான் என்ன ஆகுது, சண்டவேகன்னு ஒருத்தன் வந்தானே கந்தர்வ நாட்டு அரசன், அவனை பல்லாக்கில் தூக்கின்னு வரத்துக்கு 360 பேர் இருந்தாலா, அந்த 360 பேரில் 180 பேர் பகல், 180 ராத்திரி பொழுது, 180 சேர்த்தாக்கு 360 நாட்கள் ஒரு வருஷத்துக்கு. ரைட்டு, அப்போ காலம் முடியறது, அதுதான் விஷயம். காலனுடைய பெண் துர்பக வந்தாளா, துர்பகையும் ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னேன். ஏன்னா அவன் மிருத்யு தேவத்தை, மிருத்யுக்குண்டான காலம் வந்துடுத்துனாக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பயன். அதுதான் பிரஜ்வரன் அப்படின்னு ஒருத்தன் சண்டவேகனுடைய தம்பி, அவன் கூட வந்தான்னு பார்த்தா. அப்புறம் பயன்னு யவனர்களுடைய தலைவன் அவனும் வந்தான்னு பார்த்தோமோ இல்லையோ. இவா 3 பேர் என்னது, மிருத்யு தேவத்தை, அந்த மரண தருவாயில் ஏற்படக்கூடிய வியாதி, அதுக்கப்புறம் பயம். இந்த 3 ஒன்றா வந்ததுன்னா என்ன ஆகும், மனசு திருடமாக இருந்தால் அடிச்சிடும், மனசு திருடமாக இல்லைன்னா என்ன ஆகும், ஃபெயிலியர் தான். அப்போ 3 பேரும் ஒன்றா வந்தா எதுக்கு, புரஞ்சரனை அடித்து தள்ளுறதுக்கு. அப்போ புரஞ்சரனோட தேரை தானே முதல்ல அடித்தா, தேர் எரிஞ்சு போச்சா. அந்த தேருன்றது என்னது, நம்ம உடம்பு. இந்த உடம்பு எல்லா விதமான அடியும் வாங்கிடுது அப்படின்னா அதுக்கு மேலே இந்த உடம்புல ஏதாவது இருக்கா, கிடையாது. எப்போ அது அடி வாங்குறது, மரண சமயம்னு வரும்பொழுது ஏதாவது ஒரு வியாதி வந்து தாக்கி விடுறது. வியாதி தாக்கிறது, மனசு தெம்பாக இருந்தால் என்ன இருக்கும், மரண பயம் மனசை ஒன்றும் பண்ணியிருக்காது. ஆனால் மிருத்யு தேவத்தை மரண பயம், அதுக்கப்புறம் வியாதி 3 ஒன்றா சேர்ந்து வந்தால் சரீரம் என்ன ஆகும், ஆடி போயிடும். ஏன்னா உள்ளே இருக்கிற மனசு ஸ்ட்ராங்காக இல்லாததுனால, அது வீக்காக இருக்கிறதுனால மேலே இருக்கிற புத்தி கை கால் நரம்பு எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. 3 ஒன்றா மனசு அடிச்சுது. மனசுன்றது தான் என்னது, அந்த 5 தலை பாம்பு. முதல்ல உடம்புன்னு சொல்லக்கூடிய தேரை அடிச்சுது, அதுக்கப்புறம் மனசை அடிச்சுது. இப்போ மிச்சம் என்ன இருக்கு, ஒன்றும் கிடையாது, இந்திரியங்கள் தான் இருக்கு. சுத்தி யாரெல்லாம் இருக்கா, புரஞ்சனனுக்கு இந்த பிள்ளைகள் ஒரு 100 பேர் கிட்ட இருந்தா, பிள்ளைகள் இருந்தா அவளுக்கெல்லாம் புரஞ்சனிகள் அப்படின்னு பேரு. புரஞ்சனிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கு காலப்போக்கில் 100 பசங்க பிறந்துட்டா. அப்போ இப்போ யாரெல்லாம் இந்த உடம்பை சுற்றி இருக்கா பிராணம் போகிற சமயத்தில் அப்படின்னா, ஒன்றுத்துக்கும் உதவாத உறவுக்காரா, பிள்ளைகள், மனைவி, அம்மா அப்பா இருந்தா, அவள் இருந்து போகிறோன்னாக்க தாய் தகப்பனார், இந்த உறவு எதுவுமே நம்ம கை கொடுக்காது, விட்டுருங்கோ. பிள்ளைகள், மனைவி இருக்கா, இல்லை மனைவி மரணப்படுக்கையில் இருந்தால் கணவன் இருப்பார். அப்புறம் பிள்ளைகளோட பிள்ளைகள், பேரன் பேத்தி, கொள்ளு பேரன், எள்ளு பேரனுக்கு பேரன் வச்சுக்கோங்க. அந்த லெவலுக்கு கூட நம்மளாம் இருக்கிறதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா நமக்கு அதான் ஆசைப்படுறோம். இப்போ இவ அத்தனை பேரும் இருக்காளே, இவ அத்தனை பேரும் இருந்து சரீரத்தை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறாளா, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதைத்தான் வந்து பெரியாழ்வார் பாசுரத்தை சொல்லும் பொழுது கடைசியில் சொல்கிறார் அவர், அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளி ஆனேன்னார். நான் கடைசி காலத்தில் சொல்லுவேனான்றது எனக்கு தெரியாது, அதனால் அப்பொழுதுக்கு இப்பொழுது, அதனால் இப்பயும் நாமாக்கள் எல்லாம் சொல்லி வச்சுடுறேன். ஏன்னா பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு தடவை பகவன் நாமா சொன்னாலே அவர் கடைசி காலத்தில் அதை ஞாபகம் வச்சுன்னு நம்ம லைஷன் போகிறார். சரணாகதி பண்ணவனுக்கு இது, நீ கடைசி காலத்தில் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், கடைசி காலத்தில் இது வரதன் கொடுத்த வாக்கு, கடைசி காலத்தில் மரண தருவாயில் இருக்கும் பொழுது ஒரு கால் உனக்கு என்னோட ஸ்மரணம் வரலை அப்படின்னா கவலைப்படாத, உன்னை ஞாபகம் வச்சுட்டு நான் ஐஷிண்டு போகிறேன் உன்னை என்னோட லோகத்துக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அப்போ புரஞ்சனன் இப்போ செத்து போயிட்டான், யாரும் கிடையாது, அவனோட பிள்ளைகள் யாராலையுமே அவனை காப்பாற்ற முடியல. அவனுடைய மனைவி
பிரஜகாராவை நினைச்சுட்டே பிராணனை விட்டான். அடுத்த பிறவியில வைதர்ப நாட்டினுடைய பெண்ணாக விதர்பியாக அவள் பிறந்தாள். பிறந்து மலையத்வஜ என்னும் அரசனை மணந்துண்டாள். அவன் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு வந்தா. அதுக்கப்புறம் மலையத்வஜன்ற அரசன் ஒரு நாள் சன்னியாசத்தை வாழ்ந்தா. நேர காட்டுக்கு போனா, தபஸ் பண்ணா. அடுத்த நிமிஷம் பிராணனை விட்டான். இவளும் தன்னா கணவனே போய்விட்டபடியால் இனிமே நம்பர்னு என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு தானும் பிராணனை விடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினா இல்லையா. அப்பதான் அதாவது ஒரு சன்னியாசி நிறுத்துறாருனா. இப்ப இந்த ஜீவாத்மா தான் என்ன ஆகுது, எதை நினைச்சுன்றது பிராணனை விடுறதோ அதுவாகவே அடுத்த பிறவி எடுக்கிறதுன்னு கண்ணனே சொல்றாரு கீதையில. அப்ப என்ன ஆகுது, இந்த ஜீவாத்மா அடுத்த பிறவின்னு ஒன்று எடுக்கிறது. அப்ப இதே மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. அப்ப பிராணஹத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இந்த ஆச்சாரியன் வந்தார், தடுத்து நிறுத்தினார். நீ பண்றது முட்டாள்தனம்டா. ஏற்கனவே முன் ஜென்மத்தில் இப்படிதான் இருந்த, இப்ப இந்த ஜென்மத்துல மறுபடி பிறவி எடுத்து திருப்பி சம்சாரத்துல உழல போறியா? வேண்டாம், நீ பண்றது தப்புன்னு தடுத்து நிறுத்துறது ஆச்சாரியன். நம்ம வாழ்க்கையவே மொத்தமா ரீசெட் பண்ணி கொடுக்கறது ஆச்சாரியன் தான். அந்த ஆச்சாரியன் நடமாடும் தெய்வம். அந்த ஆச்சாரியன் தான் நமக்கு நல்வழியை காண்பித்து கொடுப்பார். வேற யாராலையும் முடியாது. ஆச்சாரியனுக்கும் பெருமாளுக்கும் ஒரு கால் வாங்குறதா வித்தியாசம். எப்படின்னா, ஆசினோத்தி சாஸ்திரான், ஆச்சாரியன் கையில சாஸ்திரம் இருக்கும், பெருமாள் கையில சஸ்திரம் இருக்கும். சஸ்திரம்னாக்க ஆயுதம், சாஸ்திரம்னாக்க புராணங்கள், இதிகாசங்கள் முதலிய விஷயங்கள். அப்ப பெருமாள் எதை எடுத்தாலும் ஆயுதத்தை எடுப்பார் கையில. யாரையா திருத்தணும்னா ஆயுதத்தை எடுத்தா, இன்னைக்கு பிரபஞ்சத்துல இருக்கிறவா ஒவ்வொருத்தருமே தப்பு பண்ணிட்டு தானே இருக்கோம் லைஃப்ல. அப்ப எல்லாரையுமா கொண்டு ஆயுதத்தை கொண்டு வெட்ட முடியும்? வெட்டுட்டா எல்லாம் சரியா போச்சா அப்படின்னா இல்ல. அப்ப ஆச்சாரன் அந்த இடத்துல இன்டர்வீனாரார். இன்டர்வீனான்னு என்ன சொல்றார், சஸ்திரத்துக்கும் சாஸ்திரத்துக்குமே ஒரு கால் வாங்குறதா வித்தியாசம். கால் போட்டா சாஸ்திரம், கால் எடுத்தா சஸ்திரம். அப்ப ஆச்சாரன் என்ன சொல்றார், சாஸ்திரங்களை கொண்டு உனக்கு மெய் என்னவோ அதை நான் போதிக்கிறேன், அந்த மெய்ஞானத்தை சம்பாதிச்சுண்டு இதுதான் உன் வாழ்க்கைன்னு நீ எடுத்துட்டு போன்றார். அப்ப அந்த ஆச்சாரியன் தான் நம்மளை காவந்து பண்ணுவார். அவர் ஒருத்தர் தான் நம்மளை மோட்சத்துக்கான மார்க்கத்தை காண்பிச்சு கொடுக்க முடியும். ஆச்சாரனுக்கு எந்த மோட்சத்தை காண்பிச்சு கொடுக்கறது மட்டும்தான் அவருடைய வேலை அப்படின்னு நினச்சிக்காதீங்கோ. இங்க இருக்கிறச்சேவும் நம்மளை ரட்சிக்கிறது அந்த ஆச்சாரியன் தான், போறச்சேவும் ரட்சிக்கிறது ஆச்சாரியன் தான், போனப்புறமும் பெருமாள் திருவிழியில கொண்டு போய் சேர்க்கறதும் ஆச்சாரியன் தான். அதனால இது புரஞ்சனர் உபாக்ஞானம். இதுக்கு அடுத்தபடியா 5வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது. அதை நம்ம நாளை தினம் அனுபவிக்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவாக க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க் சிம்மாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹ.